இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ். இது என்னென்னா ரொம்ப பழமையான ஹெச்எம்வி ரெக்கார்ட் பிளேயர். இது வந்து சர்வீஸுக்கு வந்து ரெக்கார்ட் பிளேயர். இது வந்து வேறு மெக்கானிக்கிட்ட கொடுத்து சரி பண்ண முடியாமல் நம்மகிட்ட வந்திருக்கு. இது வந்து என்னென்னா டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மோட்டார் ஓடுதான்னு சொல்லி பார்க்கணும். பவர் ஆன் பண்ணியிருக்கிறேன். இதுதான் அந்த மோட்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் புள்ளி. ஸோ இது ஓடணும். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். இதில் என்னென்னா இந்த மோட்டரோட ஸ்பிண்டில் சுத்தலை. ஸோ மோட்டர் ஜாம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது இப்போ மோட்டர் வந்து ஜாம் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராப்ளம். இந்த புள்ளி அதில் கனெக்ட் பண்ணி விடணும். இருக்கட்டும். அப்புறம் இதில் ஏதோ இந்த மாதிரி ஸ்பாஞ்செல்லாம் வச்சுருக்குறாங்க. இது எதுக்காக இருக்குன்னா இந்த பிளாட்டர் வந்து இதில் ஏதாவது உரசிருக்கும். ஸோ அதை ஹைட்டை கூட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்சு போட்டிருக்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது கடைசியில் பார்க்கலாம். இந்த ஐட்லர் வீலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி ஒரு சீலாக்கு இருக்கும். இந்த சீலாக்கை எடுத்தால் தான் நம்ம வீலை கலத்த முடியும். ஓகே, சீலாக்கை பத்திரமா வைக்கணும். இது என்னென்னா இதில் வந்து 0, 33, 16, 78 இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணாத நேரம் 0ல் வைக்கணும். இங்கே 0ல் வைக்காமல் வச்சதுனால இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். இந்த ரப்பர் வந்து இந்த ஸ்டெப் புள்ளியில் இந்த மாதிரி காண்டாக்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு பள்ளம் வந்துட்டு. ஸோ இந்த ரப்பர் வீலும் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். அப்படி இல்லைன்னா இது வந்து விட்டு ஓடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, இந்த ஸ்ப்ரிங் எப்படி போடுறது, அதோட டென்ஷன் வந்து குறைஞ்சிட்டுனா என்ன பண்ணணும். ஸோ இதில் ஸ்ப்ரிங்கே இல்லை. இங்கே ஒரு கம்பி ஏதோ விட்டுருக்குறாங்க. இது எதுக்குன்னு தெரில. இந்த ஸ்ப்ரிங் இல்லை. இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துக்கும் இந்த இதில் ஒரு ஸ்பிண்டில் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பிண்டலுக்கும் இதில் ஒரு ஹோல் இருக்கு பாருங்க. இந்த ஹோலில் கொண்டு நம்ம போடணும். இதில் வந்து இழுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும். அடுத்தது கேட்ரிட்ஜ் இருக்குது, அதில் ஊசி இல்லை. ஸோ இந்த கேட்ரிட்ஜ் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இது வந்து ஆம்போட சேர்ந்த ஒரு செட்டு. அதனால நமக்கு டைரெக்டாக நான் இங்கே பேக் சைடு இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இதை கேட்ரிட்ஜை தட்டி பார்க்கும்போது இங்கே சவுண்டு கேட்கணும். ஸோ கேட்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. அப்போ நமக்கு இதில் ஊசி மட்டும் போட்டால் போதும். கேட்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இப்போ இதில் ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா மோட்டார் ஓடலை, இந்த ஸ்ப்ரிங் போடணும், இந்த ஐட்லர் வீல் ப்ராப்ளம், அப்புறம் இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ இது இவ்வளோ நம்ம சரி பண்ணணும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோட்டார் என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மோட்டார் அசையவே இல்லை. ஸோ என்னென்னா கொஞ்சம் ஏதாவது ஆயில் போட்டு பார்க்கலாம். மோட்டர் ஜாம் ஆகி தான் இருந்திருக்கு. இப்போ மோட்டர் சுற்ற ஆரம்பிச்சிட்டு. மோட்டர் சுற்றுது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். இந்த மோட்டர் ஓடுது. ஓகே, ஸோ மோட்டர் ஓடுது. இப்போ இந்த ஸ்டெப் புள்ளியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த இதை நம்ம மாட்டலாம்.
ஆனால் அந்த ஹைட் நம்ம அந்த ஐட்லர் வீல் மாட்டினப்புறம் அந்த ஹைட்டுக்கு தக்க இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும். அதனால் இப்போ தற்சமயத்துக்கு இது சும்மா இருக்கட்டும். ஓகே. ஸோ அடுத்தல இந்த ஸ்ப்ரிங் பார்க்கணும் நமக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி கடையில் கிடைக்காது. நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி லெட் பென் இருக்குல்ல, இந்த மாதிரி லெட் பெனில் ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் தான் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ராடில் நம்ம இங்கே இப்படி சுற்றிக்கலாம். இங்கே வந்து இப்படி கொழுவி போடணும். ஸோ அப்போ நம்ம அந்த பக்கம் சுற்றுறதுக்காக இதை நீட்டிக்கணும். இந்த மாதிரி நீட்டிக்கலாம். இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து சொருவிக்கணும். புது ஐட்லர் வீல் இருக்குது. இது வந்து ஹெச்எம்இக்குள்ள ஐட்லர் வீல். இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக போடும்போது இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்பீடு வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ இது வந்து 33ல் இருக்குது. 33ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து இந்த 2வது ஸ்டெப்பில் பிடிக்கணும். இது 45, இது 33, இது வந்து 16. இப்போ அதுக்கு தக்க நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிடிக்கணும். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் கூட ஒரு வாசர் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு வாசர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஹைட் அப்போ தான் கரெக்டாக வருது. ஓகே. இப்போ இந்த சி கிளிப்பை நான் இதில் மாட்டுறேன். சி கிளிப்பை மாட்டுறதுக்கு அதில் ஒரு சின்ன க்ரூவ் இருக்கும். அந்த க்ரூவில் கரெக்டாக அதுக்காக தான் நான் அந்த வாசர் ஆட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா ப்ளே கிடக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த தான் செகண்ட் ஸ்டெப் வந்து 33 கரெக்டாக தான் இருக்குது. அதே பொசிஷனில் வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு கலத்தி எடுத்துறேன். இப்போ லாக்கை போட்டாச்சு. இப்போ நமக்கு 33ல் இருக்குது. 33ல் இருக்கும்போது அந்த கீழே உள்ளதில் பிடிச்சிருக்கு, கரெக்டாக பிடிச்சிருக்கு. செகண்ட் ஸ்டெப்பில் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் 0வில் வச்சுட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்ரு ஓடுது. ஓகே. இது 33 ஸ்பீடு, இது 45 ஸ்பீடு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது 0 ஸ்டாப் ஆகிட்டு எங்கேயும் உரச ஒன்றும் செய்யலை, கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஊசியை போட்டு பார்ப்போம். ஹெச்எம்பி ஊசி இருக்கிற மட்டும் இந்த ஊசி போடும்போது என்னென்னா, அந்த ஸ்டைலஸில் உள்ள அந்த ஷார்ப்பு எட்ஜ் வந்து நமக்கு ஃப்ரண்டில் கரெக்டாக 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். அந்த ரெக்கார்டில் வந்து கரெக்டாக சாங்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ போட்டாச்சு. தேர்ட்டி த்ரீல போட்டிருக்கிறேன். 33ல் ஒரு சாங் போட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையல்லே கரெக்டாக வந்துட்டு, இல்லைன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், தேய்க்க வேண்டியிருக்கும் அந்த ரப்பர் வீலை. இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு 45 போட்டு பார்க்குறேன். இதை 45ல் வைக்கிறேன்.
நல்ல பாட்டு. கொஞ்ச நேரம் போட்டால் காப்பிரைட் வந்துடும், அதனால தான் போட முடியல. ஆனால் நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 45ம் 33யும் ரொம்ப கரெக்டாக இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.